நாம் இந்த சபையில் வீற்றிருக்கிறோம். அவர் பண்படுத்தி அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்தும்படி தம்முடைய ஒரே மகனை அந்த தோட்டத்திற்குள்ளே அனுப்புகிறார். அனுப்பி இம்மட்டுமாக அதை வளரச் செய்து தண்ணீர் ஊற்றி அதனுடைய களையெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நீக்கி பிதாவுடைய சமூகத்துக்கு இந்த எல்லாரையும் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அவர் கிரியை செய்து வருகிறார். இந்த அழகான தோட்டத்தில் நாட்டப்பட்ட இந்த நாற்றுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வளரணும், வளர்ச்சியுடையதாய் நாம் காணப்படணும். இதற்கு முக்கியம் அடிஸ்தானமாக விளங்குகிறது. ஒன்று விசுவாசம், ரெண்டாவது தாழ்மை. இந்த ரெண்டும் இருப்பமையானால் பண்படுத்துகிறவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். களை எடுத்து நம்மை சீர்படுத்தி கனி கொடுக்கும்படிக்கு நம்மை சுத்தம் பண்ணுகிறவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த தோட்டம், இந்த சபை, இங்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருக்கு ஏற்ற ஜீவனுடையவர்களாய் உள்ளான மனுஷனிலே ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து தேவனுக்கு முன்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொண்டிருக்கிறவர்களாய் ஆக வேண்டும். இதுதான் நம்முடைய ஆசை. ஒன்றை நாம் தெரிந்திருக்க வேண்டும். கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாக இருக்கிறதில்லை. அவருக்கு இந்த நாட்களில் ஆலயமும் இல்லை, நாமே ஆலயம். அவருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட நாம், அவர் அனுதினமும் நம் மத்தியிலே உலாதி நம்மை ஆலயமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் எப்பொழுது ஆகும்? ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அது ஆகும். அது நாம் எல்லாரும் பல தடவை வாசிச்சிருக்கிறோம். நீங்களே அவருடைய ஆலயம் என்று அறியீர்களா? அவர் உங்களிலே தங்கியிருக்கிறவர் என்று அறியீர்களா? நாம் தான் அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே பரிசுத்தமாக்கி கர்த்தருக்கு ஏற்கும்படி நாம் வாழும்படிக்குத்தானே ஒரு நன்மையும் வாசமாக இல்லாத இந்த சரீரத்தோடு இருக்கிற நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நாம் இந்த உலகத்திலே அநித்தியமான இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஏற்கும்படி வாழ அவர் நம்மை கொண்டாந்து இந்த தோட்டத்தில் நாட்டி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் அவருடைய பொறுப்பு. நான் ஆலயமாக கொண்டுள்ள இந்த ஒவ்வொரு ஆலயத்திலும் நான் மகிமைப்படும்படிக்கு இவர்கள் வாழுவார்கள் என்று அவர் எப்படி நம்பி இருக்கிறாரோ அதே போல நம்முடைய பொறுப்பு, தேவனே என்னை ஆலயமாக கொண்டு என்னிலே வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வேன், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பேன். என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்தீரே, என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே, எனக்கு சமாதானத்தை தந்தீரே. தெய்வமே, நீர் கொடுத்த இந்த பாத்திரத்தை நான் உமக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுப்பேன். இது நம்முடைய பாட். அப்படி ஒப்பு கொடுக்கிற பாத்திரங்களாய் இங்கே இருக்கணும். நாம் எல்லாரும் ஆராதனைக்கு வருகிறோம், பாடல் பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே நல்லது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதை பார்க்கலும் பிதாவின் சித்தம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியுள்ளவர்கள் ஆக்கும்படி அவர் நம்மிலே
விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அப்போ பிதாவின் சித்தம் செய்து நம்ம இந்த பூமியிலே வாழணும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தின் காரியத்துக்காக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு மலை. அந்த மலையில் ஒரு தகப்பனுடைய ஒரே ஒரு பையன் அந்த மலையில் என்ன காரியத்துக்காக போனார்னு தெரியலை, அந்த மலைக்கு போயிட்டார். அதில் எதிர்பாராத விதமாக அந்த மரத்தில் இருக்கிற இத்துப்போன குச்சிகளெல்லாம் கீழே விழுந்து மேலே இலையெல்லாம் மூடி இருந்தது. அது ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தில் போய் இவர் விழுந்துட்டார். எங்கே? காட்டுக்குள்ளே. பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தி கதறி சாப்பாடு இல்லாமல் அப்படி இருந்த சூழ்நிலையில் 4 நாள் கழித்து ஒருத்தர் வந்தார். அவரும் அந்த காட்டுக்கு ஏனோ வந்தார். அவருடைய வேலைக்காக அவர் வந்திருக்கிறார். என்னை காப்பாற்றுங்கள்னு சத்தம் கேட்டு அந்த பகுதியில் வந்து, யாரப்பா அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் வர்ற பகுதியில் பார்த்து அந்த குழியை பார்த்து கேட்டார். என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட இவருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இப்போ அவர் எங்கே கிடக்கிறாருன்னா குழிக்குள்ளே கிடக்கிறாரு. நம்மை கண்டுக்கிட்ட ஒருவர் உண்டு, நம்ம இனிமேல் என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றி மேலே போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. இவர் போய் 2 பேரை கூட்டிகிட்டு ஒரு கயரை கொண்டு வந்து அந்த குழிக்குள்ளே விட்டு அவர் இடுப்பில் கட்ட சொல்லி அந்த 2 பேரை வச்சு இவர் தூக்கிட்டார். தூக்கி மேலே வந்தார். கிறக்கம், சாப்பாடு இல்லை, தண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் தெளிவான உடனே இப்படியே பார்த்தார்ல, தடார்னு அவர் காலை பிடிச்சிக்கிட்டார். காலை பிடிச்சி அழுகிறார், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி. உடனே சாப்பாடு கொண்டு வர சொல்லி அங்கனையே சாப்பிட வச்சு கொஞ்சம் தெளிவுபடுத்தி அவரை, இனிமே நீ பொழைச்சிக்கிட்ட, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நகலை விடலை. அவர் பின்னாடியே போயிட்டார். பின்னாடியே போய் அவர் வீட்டுக்கு போய், நீங்கள் இல்லைன்னா நான் இந்நேரம் அந்த குழியில் செத்துருப்பேன், நான் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் நான் என்ன செய்வேன், வருவேன், நீங்கள் சொல்கிற சொல் எதுவோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன், நீங்கள் என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஆனாலும் இவர் வீட்டுக்குள்ளே கூட போகலை, வாசப்படியிலே உட்காந்துருக்கார். இவர் வீட்டுக்குள்ளே போய் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தாலும் அவனும் உட்காந்துருக்கார், அந்த இடத்த விட்டு போகலை. ஆனால் வந்தவர், ஏன் தம்பி போகலையா அப்படின்னா, எப்படி போவேன், நான் செத்து பொழைச்சவன், நான் எப்படி போவேன், உங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவருக்குள்ளே ஒரு இடம் கிடைச்சா கூட போதும், நான் நிம்மதியாக வாழுவேன், அது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ இந்த சம்பவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன, நாம் எல்லாம் விசுவாசிகள். நாம் யார்? விசுவாசிகள். விசுவாசத்தில் வளரணும். கர்த்தரின் பாவங்களை மன்னித்தார், கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்போ விசுவாசி. ஆனால் இந்த குழியில் விழுந்த மனுஷனுடைய விசுவாசம் என்ன? முந்தினது நம்பிக்கை. குழியில் விழுந்தார், இன்னும் ரட்சிக்கப்படலை, குழிக்குள்ளே தான் கிடக்கிறார். அந்த மனுஷன் போய் கயரை கொண்டு வந்து மீட்டெடுத்த, அதுதான் ரட்சிப்பு. நம்பிக்கை என்பது வேறு, ரட்சிப்பு என்பது வேறு. அந்த ரட்சித்த உடனே அவருக்கு என்ன இருந்ததோ அவரை இறுக அவருடைய சமூகத்தையே தேடினார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு அடங்கி இருந்தார். அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போக அவருக்கு மனம் இல்லை. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா?
கர்த்தருடைய விசுவாசி என்று சொல்லுகிற நாமம் இதுதான் ஜீவனுள்ள விசுவாசம். இந்த ஜீவனுள்ள விசுவாசத்தின் பேரிலே தான் நம்மீது நம்பிக்கை கொண்டு பிதா இந்த அழகான தோட்டத்திலே நம் ஒவ்வொருவரையும் நாட்டி இருக்கிறார். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள அவர் தந்த இந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றிருப்போம். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். எங்கள் தஞ்சாவூரில் பெரிய கோயில் எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட்டு வரிசையாக பிச்சைக்காரவங்க உட்காந்துருப்பாங்க. முன்னாடி ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டில் 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா போடும்படிக்கு ஆசையாக வந்து உட்காந்துருப்பாங்க வரிசையாக. இப்படி காலங்கள் கடந்து போகும்போது ஒரு நாள் ஒருவர் ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அணிஞ்சிட்டு வந்தார். வரிசையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தட்டில் 500 ரூபா கட்டை அப்படி போட்டுட்டார். 500 ரூபா கட்டை போட்டுட்டு அவர் போய்கிட்டே இருக்கார். இவர் வந்து எதிரே பார்க்கல. 2 ரூபா துட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தவருக்கு 500 ரூபா கட்டு போட்டால் எப்படி இருக்கும்? பிரமிச்சு போய் என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் அவர் எந்திரிச்சார். தான் தட்டையும் விட்டுட்டார், பக்கத்தில் தனக்கு வச்சுருந்த ஒரு போர்வையும் விட்டுட்டார். எந்திரிச்சு ஓடி போய் அவரை பின்னாடி பிடிச்சிக்கிட்டார். பின்னாடி பிடிச்சிக்கிட்டு, ஐயா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை, எனக்கு இந்த காசை வாங்கிறதுக்கு எனக்கு பயமாகவும் இருக்குது, தகுதியும் இல்லை, நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் ஒன்றுமே சொல்லலை. உனக்கு கொடுத்ததை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் இவர் நேராக அவர் பின்னாடியே போனால் அவர் ஒரு பங்களாக்குள்ளே போய் நுழைகிறார். பங்களாக்குள்ளே போய் நுழையும் போது அவர் போயிட்டார், எஜமான் போயிட்டார். இந்த இவரை செக்யூரிட்டி மறைக்கிறார். இங்கே யார், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி வாசல்லையே உக்காந்து அந்த செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் மறையும் போது வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார். வீட்டுக்குள்ளே ஓடி போய் அந்த வாசலில் நெடுஞ்சாலையை படுத்துட்டார். படுத்தவர் கையில் அந்த 500 ரூபா கட்டு இருக்குது. நேராக எஜமானனை பார்த்து நான் எஜமானனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவர் அதே ட்ரெஸ்ஸோட வெளியில் வர அவர்கிட்ட இந்த 500 ரூபா கட்டையே தூக்கி கொடுத்துட்டார். எனக்கு இது வேண்டாம், 2 ரூபா காசுக்கு தான் இருந்தேன், நீங்கள் 500 ரூபா கட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு வேண்டியது உங்கள் தோட்டத்திலேயாவது இல்லை எதுலையாவது என்ன வேலை செஞ்சாவது நான் இருந்துக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பாதப்படியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே கேட்டு நான் வாழுவேன், எனக்கு அதுக்கு அனுமதி தந்தால் போதும் இப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டார். உடனே அவர் அங்கே உள்ள தோட்டக்காரனை கூப்பிட்டு, இவரை கஷ்டப்படுத்தாதீங்க, அவர் முடிஞ்சதை செய்யட்டும், ஆனால் இந்த காம்பவுண்ட் செவரை விட்டு அவர் வெளியில் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அவர் மிகுந்த திருப்தியோட அந்த எஜமானுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை பிறக்குதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவார். சொல்கிறது தெரியுதா? எல்லாரும் விளங்கிக்கிட்டீங்களா? இதுதான் விசுவாசம். இதுதான் மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற உதவிக்கு இவ்வளவு விசுவாசம் வைத்தால் ஜீவனையே தந்து நம்மை காத்து மன்னித்து வருகிற கர்த்தருக்கு எவ்வளவு விசுவாசம் உடையவர்களாய் நாம் வாழணும், எவ்வளவாய் ஜீவ வார்த்தையை இருதயத்தில் பதித்து வாழணும். ஜெபம் பண்ணுறது, சர்ச்சுக்கு வர்றது எல்லாமே சரிதான். இப்படிப்பட்ட ஆணித்தரமான விசுவாச வாழ்க்கை கொண்டிருந்து ஆலயமாக கொண்டுள்ள இதை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்தல்லவோ இந்த ஆலயத்தை தெய்வத்தினுடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சபையாக இங்கே இருக்கணும், அப்படிப்பட்ட மக்களாக இங்கே இருக்கணும். இதுதான் சபை. இரண்டாவது, தம்முடைய குமாரனை கொண்டு அவர் இந்த தோட்டத்தை சுத்தப்படுத்துகிறார்.
அவரை இந்த சபைக்கு தலையாக நியமித்து வைத்திருக்கிறார். அவரே தலை. நாமெல்லாம் யாரு? அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். கர்த்தரை நம்ம எல்லாருக்குமே இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். மூளையில் பிறக்கிற கட்டளையின்படி தான் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? அசைகிறோம், பிழைக்கிறோம். மூளையில் பிறக்கிற கட்டளைக்கு மட்டும் நம்ம அசையலைன்னு வச்சுக்கல, வாதம் வந்த சரீரம்னு எல்லாருமே சொல்லிடுவோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக கிறிஸ்துவை தலையாக கொண்டுள்ள இந்த சரீரத்தின் அவயவங்கள் தானா நாம்? கிறிஸ்து நமக்கு கட்டளையிடுகிற அந்த விசுவாச ஜீவ வார்த்தைகளை உட்கொண்டு அதற்கேற்ற கிரியைகளை நடத்திக்கிற விசுவாசிகள் தானா நாம்? நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம். ஆனால் எவ்வளவு பாவங்களை நமக்கு மன்னித்திருக்கிறார்! எவ்வளவாய் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பாவிகளாகிய நம்மை மீட்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு இந்த பூமியிலே அவர் அவதரித்து பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து நம்மை மீட்கும்படிக்கு தம்முடைய இரத்தத்தை கொடுத்து கரையமாய் மீட்டிருக்கிறாரே. அந்த பிரமிக்கத்தக்க பேரன்புக்கு எண்ணத்தை செலுத்துவோம். அந்த பேரன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத அந்த பெரிய அன்புக்காக பரிசுத்தத்தை அவருடைய பாதப்படியிலே சமர்ப்பித்து அல்லவோ நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இந்த பூமியிலே இருக்கிறோமா? பாவினான் அனாதையாக விடப்பட்ட நாங்கள், தாயும் தகப்பனும் இல்லை, உடுப்பதற்கு உடையும் இல்லை, புசிப்பதற்கு சாப்பாடும் இல்லை, ரோட்டில் அலைந்து தெரிந்தோம். ஆனாலும் ஏற்ற ஒரு காலத்தில் என்னத்தை முன்குறித்தாரோ தெரியல, எங்கள் 3 பேரையும் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் கர்த்தர் ரட்சித்தார். அவர்தான் கர்த்தர் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்துக்களாய் இருந்த நாங்கள், விக்கிரகங்களை வணங்கி தெரிந்த நாங்கள், மெய்யான தெய்வத்தை அறியாமல் தெரிந்தோம். ஆனால் தாயின் கருவிலே எங்களை உருவாக்கி நாங்கள் சிறுவயதிலே செய்த சேட்டைகளெல்லாம் அவர் பாதுகாத்து அந்த சேட்டைகள் செய்யும்போதெல்லாம் தண்டிக்காமல் ஏற்ற காலங்களிலே நானே தெய்வம் என்று அவர் சொன்னாரே. அப்படிப்பட்ட பேசுகிற தெய்வத்தை நாம் அப்பாவாக அல்லவோ நாம் வணங்குகிறோம். அந்த அப்பா சும்மா அப்பா இல்லை, ஜீவனை தந்த அப்பா. நாம் பாவிகளாக இருக்கும்போது ஜீவனை தந்த தகப்பன். மற்ற எந்த காரியத்தை நாம் கேட்கும் காரியத்தை அவர் செய்யாமல் இருப்பார்? நிச்சயமாகவே செய்வார். ஆனால் அந்த உள்ளான பாத்திரத்தை பரிசுத்தம் பண்ணி அவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஆசீர்வாதங்களை கரங்களிலே ஏந்தி அவர் நிறைத்து கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்கள் நாம் யார்? பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது ஒரு பால் வாங்குகிற பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே அசுத்தம் இருந்தால் ஊற்றுகிறவர்களும் தப்பு செய்கிறார்கள், பெறுகிறவர்களும் தப்பு செய்கிறார்கள். நம்முடைய பாத்திரம் அவர் கிருபையினாலே அபரிமிதமாய் வைத்திருக்கிறதான கரங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரவான்களாய் நாம் வாழ்கிறோமா? இது அல்லவோ. இங்கே ஒரு வார்த்தை பாட்டு படிக்கும்போது கேட்டேன், அவரே ஜீவன், ஜீவன் ஜீவன், அவரே ஜீவன், நித்தியம் நித்தியம், அவரே நித்தியம். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வசனத்தை. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
அப்படின்னா காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு. யாருக்கு? நம்ம அப்பா நம்மளை நாட்டி இருக்கிறாரே அவருடைய அழகான தோட்டத்தில். அந்த அப்பா காணப்படாதவர். அவரை நாம் நோக்கி வாழ்கிறோம். அவரை பணிந்து கொள்ளும்படிக்கு, அவரை தொழுது கொள்ளும்படிக்கு நாம் வந்திருக்கிறோம். நல்லது. ஆனால் காணப்படாத அந்த நித்தியரை நோக்கி நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் உண்டா? உலகத்தில் மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்கள் நித்தியானந்த அந்த தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யலை? அறியலை. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று. அதனுடைய தொடர்ச்சியை நான் வாசிக்கிறேன். அது என்ன? 19வது வசனத்தினுடைய கடைசி வரிகள். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்? நம்மை அழகான அவருடைய தோட்டத்தில் நாட்டி பரிசுத்தத்தையும் மிகுந்த திவ்ய சுவாபமான கனிகளையும் அவருக்கு கொடுக்கும்படிக்குத்தானே. அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆனால் நம்முடைய சிற்று அறிவுக்கு நம்முடைய தகப்பன் இன்னார் என்பதை அறிகிற அறிவு நமக்கு போதாது. ஆகையினால தான் அவரே சொல்லுகிறார், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருளும். தேவனை தந்தருளும். பிதாவை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய சர்வ வல்லமையை குறித்து, தம்முடைய சுவாசத்தினாலே அப்படி தானே சங்கீதத்தில் வாசித்தோம். அவருடைய சுவாசத்தினாலே வானங்களையும் சர்வ சேனைகளையும் சிருஷ்டித்தவர். அவர் எப்படிப்பட்ட பெரியவர்! அவர் சர்வ வல்லவர். துள்ளி குதிக்கணும் போல. அவர் எனக்கு அப்பா. அடுத்த வசனமே என்ன சொல்லுது? பிதா நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நீடித்த நித்திய காலமாய் வாழும்படிக்கு பிதா நம்மை அழைத்திருக்கிறார் என்று அடுத்த வசனம் சொல்லுது. அதற்கும் யார் அழைச்சிருக்கிறா? நம்ம ஃப்ரெண்ட் இல்லை, இங்கே உள்ள அரசியல்வாதிகளில் ஹெட் இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நமக்காக அவரே மீட்கும்படிக்கு உயிரை தந்தவர், பிரமிக்கத்தக்க பேர் அன்பு உடையவர், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எவ்வளவு நம்பிக்கை! அந்த உறுதியான நம்பிக்கை அல்லவோ வேணும். அந்த உறுதியான நம்பிக்கையை இருதயத்தில் பெற்றிருந்தால் பரிசுத்தமாய் வாழ்வது லெகு. ஆண்டவரே, எனக்காக ஜீவனை தந்த அன்புள்ளவரே, நீர் உலகத்தார் அல்லாதது போல நானும் உலகத்தான் அல்ல, நாங்களும் உலகத்தார் அல்ல. இனி ஒரு காலம் எங்கள் மதிப்புக்கும் நாங்கள் எதிர்பாராத மதிப்புடையவைகளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அன்புள்ளவர்களாய் வாழும்படிக்கு ஒளிந்து போகாத அன்பை எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றி இருக்கிறீர். உண்மையை ஊற்றி இருக்கிறீர். காண முடியாத ரட்சிப்பை நீர் ஜீவனை தந்து சம்பாதித்த அந்த பெரிதான ரட்சிப்பை இலவசமாய் தந்திருக்கிறீர். நாங்கள் என்ன செய்வோம்? பரிசுத்தமாய் வாழ்ந்து நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு தாழ்மையை தரித்து உம்முடைய வாயில் பிறக்கிற இந்த ஒவ்வொரு கட்டளையின்படி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய பாதப்படியிலே எங்களை சமர்ப்பிக்கிறது அல்லவோ நாங்கள் செய்கிற நன்றி கடன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். இந்த நாளிலே தீர்மானம் எடுப்போம். இந்த நாளிலே நாம் தீர்மானம் எடுப்போம்.
நாம் நித்தியத்துக்குரியவர்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல. அதை முதலாவது நான் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தகப்பனும் நித்தியத்துக்குரியவர், அவரால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாமும் நித்தியத்துக்குரியவர்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோம். நாமும் நித்தியரை தொழுது கொள்ளுகிறோம். நம்முடைய தகப்பன் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தகப்பன். அவருக்கு மரணமும் ஜீவனும் ஒன்று தான். நம்ம தான் யாராச்சும் இறந்து போயிட்டா மூக்கால அழுதுகிட்டு இருக்கோம். அது சரீரத்தில் பிரிய முடியாமல் நானும் தான் அழுதேன் என் சகோதரன் இறந்த அன்னைக்கு. ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நாம் போவோம் என்கிற அந்த விசுவாசம் இருக்குமே. ஆனால் நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அது எப்படின்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற வாழ்க்கையை கொண்டு ஆராதனை செய்யணும். அதுதானே ஆராதனை. ஜீவ பலியாக சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவதல்லவோ புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா எப்படி? புரிந்து கொள்ள முடியலை. என் சுய இஷ்டம் செய்யாமல், என் இஷ்டத்திற்கு நான் இந்த பூமியிலே வாழாமல், எது உண்மை, எது நீதி, எது சமாதானம், எது பரிசுத்தம், எது அன்பு, காணப்படாத இந்த குணங்களை வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் சம்பாதிக்கும்படிக்கு என் இருதயத்தை சாய்த்து அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதுக்கு பயந்து வாழுகிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. அதை இந்த சரீரத்தை ஏற்று, இந்த சரீரத்தை என் இஷ்டத்துக்கு நான் பாவிக்காமல் கர்த்தருடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி அவரை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. நாம் இங்கே எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். துதி. நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபமும் துதியும் ஒரு பக்கம் இருக்க, ஆராதனை அது எல்லாவற்றிலும் சிறந்ததல்லவா? மாம்சமான எவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நாம் இந்த பட்டணத்தில் குடியிருக்கிறோம். புறஜாதிகள் மக்களிடத்தில் தான் குடியிருக்கிறோம். அவர்கள் உலகத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் என் தகப்பனுக்கு நான் பிரியமாய் உலகத்தார் அல்லாதது போல நான் வாழ வேண்டுமே, வாழ்கிறேனா என்ற கேள்வியை நம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டு பார்ப்போம். நம்மை நாமே நிதானிப்போம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவோம். விசுவாசம் என்பதற்கு 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அதுதான் ஜீவனுள்ள விசுவாசம். இந்த ஜீவனுள்ள விசுவாசம் இல்லாமல் எஜமானை பற்றி கொள்ளவும், அவருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைக்கு காத்து நிற்கவும், கட்டளை பிறந்த உடனே அதற்கு கீழ்ப்படியவும் தக்கதாக யாருடைய இருதயம் அப்படி இருக்கோ அவர்களே மெய்யான ஜீவனுள்ள விசுவாசி. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த சபையிலே நாட்டப்பட்ட ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான சபையாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையில் உள்ள கட்டளையின்படி அசைய வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்திலே உள்ள அவயவங்களைப் போல ஒன்றுக்கொன்று கரிசனை உள்ளதாய், ஒன்றுக்கொன்று அன்புள்ளதாய், ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு அவயவம் குறைவுள்ளதாய் இருந்தாலும் கோல் சொல்லாததாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற பிலிப்பியர் 2:14 வசனத்தை வாசிக்கிறது கவனமாக கேளுங்க, மனசில் பதிக்குங்க. இந்த கடைசி காலங்களில் வாழ்கிறோம். எல்லாம் சபையே, எங்கும் கூட்டம், எங்கும் பிரசங்கம்,
ஆனால் என்ன நடக்கிறது என்றால், பிரசங்கத்தை கேட்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் ஒன்றுமில்லை காரியம். அதன்படி வாழுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறோமா? ஒரு செடியை நாட்டுறோம், உரம் போடுறோம், தண்ணி ஊற்றுறோம். என்ன எதிர்பார்த்து செய்கிறோம் அந்த வேலையை? கனி தரும்னு தான். கனி தருகிற அந்த வளர்ச்சியுள்ள செடியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் அவர் தண்ணி ஊற்றுகிறார். ஒவ்வொரு வாரமும் ஜீவ வசனமாகிய இந்த ஞானப்பால், இந்த தண்ணியை ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு இருதயத்திலையும் ஊற்றுகிறார். இதை உறிஞ்சி கொள்ளுகிற நாம் வளர்ச்சியை காண்பிக்கணுமே, கனியை கொடுக்கணுமே. குன்றி போன செடிகளை போல உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் என்ன கருத்துன்னா தெரியலை. என் ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து உங்களை மீட்டெடுத்து உங்களுக்காக என் உயிரை தந்தேனே, என் தோட்டத்திலே உங்களை நாட்டினேனே. கனியங்க, வாழ்க்கையங்க, கிரியையங்க. தகப்பன் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நீ எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவு பாடுகளில், எவ்வளவு உபத்திரவத்தில், எந்த சூழ்நிலைகளில் நீ இருக்கிற, உனக்காக என் உயிரையை தந்தவர். உன் சூழ்நிலைகள் எதையும் நான் பார்க்க மாட்டேன், உன் கிரியை எதையும் நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய கிருபையினாலே உன்னை தாங்குவேன், என் கிருபையினாலே உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். நீ மட்டும் என்னை ஒப்பு கொடுத்து, என் கைக்கு நீ என்ன செய், உன் இஷ்டம் செய்யாமல் ஒப்பு கொடுத்து. முடியாத காரியத்தையா கேட்குறாரு கர்த்தர்? சபை என்பது என்ன? இந்த வசனத்தை வாசிங்க, கடைசியில் என்ன செய்யணும்னு அதில் சொல்லியிருக்கு பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். வசனத்தை கவனமாக எத்தனை பேர் வாசிங்கன்னு தெரியல. வாசித்தவங்க அதை இன்னொரு தடவை உற்று நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொரு நாள் சபை வாழ்க்கையிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் என்ன செய்யுங்க, நீங்கள் வாழணும். எங்கே அப்படி வாழணும்? இந்த வாழ்க்கை எங்கே வாழணும்? கோணலும் நான் கீழே இருந்து மேலே போகிறேன். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவே தானே நம்ம குடியிருக்கிறோம். அங்கே சாட்சியுள்ளவர்களாக இப்படி வாழணும். நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் காண்கிறவர்கள் மெய்யாகவே இவர்கள் ஜீவனுள்ள தேவனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிக்கையிடணும். அது பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கணும். அந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே இப்படி வாழணும்னா என்ன செய்யணும்னா, ஜீவ வசனத்தை பிடித்து சுடர்களைப் போல பிடித்து கொள்ளணும். இருளாக இருக்கிற இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் எவ்வளவு அவசியம் என்று தேவைப்படுகிறதோ அதே போல இருளுள்ள வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு வரும்படிக்கு ஜீவ சுடர்களாய் விளங்குகிற இந்த வார்த்தையை இறுக பற்றி கொள்ளணும் இருதயத்தில். அப்படி பற்றி கொண்டு வாழ்ந்தோமையானால் என்ன சொல்லுவோம்? கடைசி நாளில், கர்த்தருடைய நாளில் என்ன சொல்லுவோம்? அப்பா, 50 வருஷமாக சர்ச்சுக்கு போனேன், நான் வீணாக போகலை, நான் வீணாக பிரயாசப்படலை, கர்த்தர் எனக்கு பலன் தரும்படியாக நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன். என் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் என் மகன் நீதியுள்ள மகன், என் மகன் இருதயத்திலே சமாதானத்தை காண்பிக்கிற மகன் அப்படின்னு அவர் சொல்லும்படிக்கு நமக்கும் இந்த விசுவாசம் இருக்கு. நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாக வாழலை, வீணாக பிரயாசப்படலை, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு பலன் உண்டு என்று என் மனசாட்சி எனக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையல்லவா வாழணும். முறுமுறுப்பில்லாத தர்க்கிப்பில்லாத வாழ்க்கையல்லவா வாழணும்.
தர்க்கிப்பு எப்போ வருது? இருதயத்தில் பெருமை இருந்தால் வாக்குவாதமும் தன்னை நீதிப்படுத்துதலும் தான் குடும்பத்தில் வரும். ஒரு காலம் தன்னை நீதிப்படுத்துகிறவர்கள் அவர்கள் தர்க்கத்தில் தான் நிற்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? முறுமுறுக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறதில்லை? பிரவேசிப்பதில்லை. நம்ம யாராக இருந்தாலும் சேர்த்தான், நம்ம மனுஷர்கள் அநேக விஷயங்களில் குறையுள்ள மனுஷர்கள். நம்மை அவர் காப்பாற்றி தன்னுடைய ராஜ்யத்தில் கொண்டு போக அவருக்கு முடியும். அவரால் கூடாத காரியம் இல்லை. ஆனால் செய்கிற தவறு ஒப்பு கொடுத்தல் தான் இருக்குது. நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கறதுல தான் இருக்குது. உலகத்துக்கு ஏற்றபடி இருதயத்தையும் சிந்தைகளையும் கொடுத்துட்டு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற பொய்யான வார்த்தை அல்ல. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற கர்த்தர் அவர் எதைத்தான் மனுஷனுக்கு செய்யலை, எல்லாத்தையும் அவர் நமக்கென்று செய்திருக்கிறார். உலகங்களையும் உண்டாக்கியிருக்கிறார், நண்பர்களையும் உறவுகளையும் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பாத்திரத்தை அவருடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறதுக்குத்தான் குமாரன் காத்திருக்கிறார். அந்த குமாரனுக்கு அவருடைய ஆவிக்கு நாம் ஒப்பு கொடுப்போமே ஆனால் குமாரனை உடையவன் ஆவியை உடையவன். குமாரனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. விசுவாசம் என்பது சும்மா விசுவாசின்னு சொல்லிட்டு போகிற வார்த்தையில் இல்லை. அந்த 2 பேர் அடைஞ்ச தன் எதிர்பாராத நன்மைகள் அதே போல தான் இதுவும். நாம் எதிரே பார்க்கல, தன் உயிரையே தந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஏன் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாத இருதயம் அல்லவோ நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், சமர்ப்பிக்கும். எனக்கு முடியலை, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டிருக்க முடியலை, வெறுமனே விசுவாசத்தினுடைய மேன்மை என்னதென்று எனக்கு தெரியலை, அதையும் சொல்கிறேன். எல்லோரும் 100 தடவை இல்லை 1000 தடவை வாசிச்சிருப்போம் எபிரேயர் 11:1. அப்படி தானே? விசுவாசமானது வாசிக்கலையா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 1, எபிரேயர் 11:1. இது 1000 தடவை வாசிச்சிருப்போம். இதனுடைய தாற்பயம் என்ன, இதனுடைய உள்ளான கருத்து என்ன அப்படின்னா, விசுவாசம்ன்றது காணப்படாதவைகளுடைய நிச்சயம்தான் விசுவாசம். காணப்படாத இந்த குணங்கள், காணப்படாத திவ்ய குணங்கள், ஆவியின் கனிகள், இதை ஒருங்கே நம்முடைய ஆவியிலே பெற்று அது சரீரத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி அதை கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவோமா? ஜீவனை தந்தவருக்கு நன்றியுள்ள இருதயத்தை படைப்போமா? வாழ்க்கையை பேச்சில் அல்ல, கிரியையினாலே வாழ்ந்து காட்டுவோமா? ஆண்டவரே, நான் இந்த பூமியிலே நீர் ஜீவனை தந்தீர், உமக்கு பிரியமானபடி என்னை சமர்ப்பித்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், நீங்களே பார்த்துக்கங்க. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ன்றது நமக்கு தெரியுமில்ல? அந்த தூதன் நித்தமும் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்ன்றது நமக்கு தெரியுமில்ல? தெரியலையானா மத்தேயு 18:10 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. நம்மளை சுற்றி கேமரா இருக்குது, அதுக்கு பயந்துன்னு இல்லை, ஜீவனை தந்த அந்த அன்புக்கு அவருடைய பாதப்படியிலே கிடக்கிறதல்லவா நன்றியுள்ள இருதயம். அதற்கேற்றபடி வாழ்க்கை வாழுவோம். ஜீவனுள்ள விசுவாசிகளாய் இந்த சபையிலே நாட்டப்பட்ட இங்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு குடும்பங்களும் பரலோகமே இதுதான் என்று சொல்லத்தக்கதான வாழ்க்கையை சமர்ப்பித்து வாழுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.